காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்துள்ள மேனலூர் ஊராட்சி கிராம மக்கள் ஒன்று கூடி ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஒன்றிய குழு உறுப்பினருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்துள்ளது மேனலூர் ஊராட்சி. இங்கு பெரும்பான்மை சமூகத்தினர் அதிகமுள்ள நிலையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பட்டியல் சமூக மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அரசு புறம்போக்கு நிலத்தில் வசித்து வந்த பட்டியல் சமூக மக்களுக்கு தமிழக அரசு பல்வேறு காலகட்டங்களில் வீட்டுமனை பட்டா வழங்கியுள்ளது. தற்போது திமுகவை சேர்ந்த ஒன்றிய குழு உறுப்பினர் கலையரசி கணவர் உமாபதி, ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி கணவர் கிருஷ்ணன் ஆகியோர் கூட்டு சேர்ந்து பட்டியல் சமூக மக்கள் வசிக்கும் பகுதிகளில் உள்ள அரசு புறம்போக்கு நிலங்களை விற்று வருவதாக அந்த மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அந்த வகையில் மேனலூர் பட்டியல் சமூக மக்கள் வசிக்கும் அரசு மரத்தடி பேருந்து நிறுத்தம் அருகே அந்த மக்களின் பொது பயன்பாட்டிற்கென்று ஒதுக்கப்பட்டதாக கூறப்படும் சுமார் 5 சென்ட் நிலத்தை வேறு கிராமத்தை சேர்ந்த மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கு விற்றுவிட்டதாக கூறப்படுகிறது. அந்த இடத்தை வாங்கியதாக கூறப்படும் வெளியூரை சேர்ந்த அந்த நபர் குடிசை அமைத்து பட்டியல் சமூக மக்கள் நடக்கும் வழியை ஆக்கிரமித்து அவர்களுக்கு பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தி வருவதாகவும் பல்வேறு தொல்லைகளை அளித்து வருவதாகவும் அதற்கு கவுன்சிலர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகியோர் துணை போவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் அந்த கிராம மக்கள் தொடர்ந்து வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் உட்பட பல்வேறு துறை அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் கோரிக்கை மனு கொடுத்து வந்துள்ளனர். ஆனாலும் எந்த பயனும் இல்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த கிராமத்து மக்கள் ஒன்று கூடி ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஒன்றிய குழு உறுப்பினருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியதுடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு நிலவியது. சார், என் பேர் சதீஷ்குமார். நான் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர்ல மேலே ஊராட்சியிலேருந்து பேசுகிறேன். இந்தமாரி இந்த மேய்க்கால் புறமாவட்டத்தை வந்து ஒரு நபர் கட்சி தனிநபர் வந்து ஒரு வெளியூர் ஆரம்பிக்கு வந்து இந்த இடத்துல நிலத்தை விற்றுட்டாங்க. நாங்கள் அதை வந்து இதை நாங்கள் எத்தனை வாட்டி நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் எல்லா இடத்துலையும் வீடியோ ஆஃபீஸில் எல்லாம் இது பண்ணோம். எந்த நடவடிக்கை எடுக்கல. உத்திரமேரூர் அடுத்த சாலவாக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரம்மாண்ட கேக் வெட்டி திமுகவினர் கொண்டாடினர். உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கேக் வெட்டி தொண்டர்களுக்கு வழங்கினார். வருகிற 27ஆம் தேதி திமுக இளைஞரணி தலைவரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தனது பிறந்த நாளை கொண்டாட உள்ளார். இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சாலவாக்கத்தில் திமுக ஒன்றிய செயலாளர் குமார் தலைமையில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பிரம்மாண்ட கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினரும் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளருமான சுந்தர் கலந்து கொண்டு பிரம்மாண்ட கேக்கை வெட்டி தொண்டர்களுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு தலா 1 கிலோ கேக் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பவுஞ்சூரில் அபூர்வா காஃபி மற்றும் ஸ்வீட்ஸ் பேக்கரி திறப்பு விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் பஜார் வீதியில் அபூர்வா காஃபி, ஸ்வீட் மற்றும் பேக்கரி குளிர்சாதன வசதியுடன் திறக்கப்பட்டுள்ளது. சாண்ட்விச், பீஸா, பர்கர், பிரெட் ஆம்லெட், ஜூஸ் வகைகள், கேக் வகைகள், விதவிதமான ஸ்வீட்டுகள் என பிரம்மாண்டமாக திறக்கப்பட்ட பேக்கரியை தொழிலதிபர் சென்னை குன்றத்தூர் பகுதியைச் சேர்ந்த அற்புதராஜ் திறந்து வைத்தார்.
நிகழ்ச்சிக்கு வியாபாரிகள் சங்க தலைவர் பஷீர் தலைமை தாங்கினார். மேடம் அப்படிங்க பாருங்க மேடம் கற்பூரம் இருக்கடா கற்பூரம் வச்சிருக்கேன் கற்பூரம் கூட கற்பூரம் மேடம் நீங்க பாருங்க மேடம். கோவில்பட்டியில் தென்மண்டல அளவிலான நடைபெற்ற யோகாசன போட்டியில் 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி உண்ணாமலை கல்லூரியில் தமிழ் கல்ச்சுரல் மற்றும் யோகா ஸ்போர்ட்ஸ் டிரஸ்ட் சார்பில் தென்மண்டல அளவிலான யோகாசனம், சிலம்பம், செஸ், ஸ்கேட்டிங் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன. இப்போட்டியில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான போட்டியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு யோகாசனத்தில் பல்வேறு ஆசனங்களை செய்து அசத்தினர். இதேபோல் சிலம்பம், செஸ், ஸ்கேட்டிங் போட்டிகளிலும் மாணவ மாணவிகள் பங்கேற்று அசத்தினர். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசும் பாராட்டு சான்றிதழும் வழங்கியும் கௌரவித்தனர். நிகழ்ச்சியில் தமிழ் கல்ச்சுரல் மற்றும் யோகா ஸ்போர்ட்ஸ் டிரஸ்ட் நிர்வாகிகள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். கோவில்பட்டியில் மது போதையில் பேருந்தை நிறுத்தி பேருந்திற்கு அடியில் சென்று சேஸை பிடித்துக்கொண்டு அட்ராசிட்டி செய்த மதுப்பிரியரை போராடி மீட்ட காவலர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுப்பிரமணியபுரம் 4வது தெருவை சேர்ந்த கொத்தனாராக பணிபுரிந்து வரும் கொம்பையா என்பவர் அதீத மது போதையில் வஉசி அரசு மாணவர்கள் மேல்நிலைப் பள்ளி எதிரே தூத்துக்குடியிலிருந்து கோவில்பட்டி நோக்கி வந்த அரசு பேருந்தை வழிமறித்து பேருந்திற்கு அடியில் சென்று சேஷை இறுக பிடித்துக் கொண்டு பேருந்தை நகர விடாமல் அட்ராசிட்டி செய்துள்ளார். இதனை அவ்வழியாக சென்றவர்கள் கால்நடை மருத்துவமனை சந்திப்பில் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் பொன்ராஜிடம் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவலர் பொன்ராஜ் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பேருந்தின் அடியில் இருந்து வருமாறு வலியுறுத்தியும் அவர் வர மறுத்ததால் பேருந்திற்கு அடியில் காவலர் சென்று அவரை நீண்ட போராட்டத்திற்கு பின்பு வலுக்கட்டாயமாக மீட்டு பேருந்தினை அனுப்பி வைத்தார். இதனைத் தொடர்ந்து காவலர் பொன்ராஜ் கொம்பையாவை கிழக்கு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். அதீத மது போதையில் பேருந்துக்கு அடியில் சென்று அட்ராசிட்டி செய்த கொம்பையாவால் சிறிது நேரம் அந்த சாலையில் பரபரப்பு ஏற்பட்டது. பல்லாவரத்தில் இந்திய தேசிய லீக் கட்சி சார்பில் ஆசாதி விடுதலை போராட்டத்தில் RSS இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம், பாரதிய ஜனதா இல்லாத நாடாளுமன்றத்தை உருவாக்குவோம் என போராட்டம் நடத்தினர். சென்னை அடுத்த பல்லாவரத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் இந்திய தேசிய லீக் கட்சி சார்பில் ஆசாதி விடுதலை போராட்டம் மாநில துணை பொதுச் செயலாளர் ரஹமத்துல்லா தலைமையில் பல்லாவரம் மசூதியில் இருந்து பேரணியாக சென்று அம்பேத்கர் சிலை அருகே போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் மஜக அப்துல் சமது, தமிழ் அறம் நிறுவன தலைவர் முத்துராஜ், காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் தமீம் அன்சாரி, செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் வசீம் மாலிக், மாவட்ட செயலாளர் ஹம்சா, மாவட்ட பொருளாளர் இதயத்துல்லா கலந்து கொண்டு மலேகான் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உபா சட்டத்தில் நீண்ட வருடங்களாக சிறை தண்டனை அனுபவித்து வருபவர்களுக்கு பிணை மறுக்கப்படும் அநீதியை கண்டித்து
ஆசாதி விடுதலை போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நீண்ட நாள் சிறைவாசிகளை விடுதலை செய்ய கோரி கண்டன உரையாற்றியும் கோஷமிட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவனர் ரஹமத்துல்லா போராட்டத்தில் பேசுகையில், RSS இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம், பாரதிய ஜனதா இல்லாத நாடாளுமன்றத்தை உருவாக்குவோம் என தெரிவித்தார். கொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு காரணத்தை சொல்கிறார். RSS இல்லாத ஒரு இந்தியாவை உடைக்க போராடு, அஞ்ச மாட்டோம், அடக்குமுறைக்கு அஞ்சை பீடித்த பாரத அரசை கண்டிக்கின்றோம். விடுதலையாம், 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 விடுதலையாம். மகாத்மா காந்தி சலவையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் சங்கத்தில் உள்ள சலவை தொழிலாளர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் தேவாத்தூர் கிராமத்தில் இயங்கி வரும் மகாத்மா காந்தி சலவையாளர்கள் நலச்சங்கத்தின் நிறுவனர் மாவட்ட பொதுச் செயலாளர் கண்ணதாசன் தலைமையில் சங்கத்தில் உள்ள சலவை தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஏழை கூலி சலவை தொழில் செய்பவர்கள் அனைவரும் இருக்க இடமின்றி நீர்நிலைகளில் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். வாடகை வீட்டிலும் அரசு புறம்போக்கு இடத்திலும் வீட்டு மனைகள் எதுவும் கிடையாது. ஆகவே கொளத்தூர் ஊராட்சியில் உள்ள புறம்போக்கு நிலம் சர்வேயில் 90 கீழ் 6 9 ஏக்கர் 3 சென்ட் உள்ள இடத்தை ஊராட்சி மன்ற தலைவர் 5 ஏக்கர் இடத்தை செங்கல்பட்டு மாவட்ட சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த மகாத்மா காந்தி சலவையாளர்கள் நலச்சங்க உறுப்பினர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க ஒப்புதல் அளித்து ஊராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றி உள்ளார். ஆகவே 5 ஏக்கர் இடத்தை செங்கல்பட்டு மாவட்ட சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த மகாத்மா காந்தி சலவையாளர்கள் நலச்சங்க உறுப்பினர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா 111 உறுப்பினர்களுக்கு வழங்க வேண்டும் என 100க்கும் மேற்பட்டோர் நிறுவனர் மாவட்ட பொதுச் செயலாளர் கண்ணதாசன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கும்பகோணம் BNA கிரவுண்ட் சாப்டர், லயன்ஸ் கிளப் ஆஃப் குடந்தை கிங்ஸ், லயன்ஸ் கிளப் ஆஃப் ஹெரிடேஜ் மற்றும் CSC கணினி மையம் இணைந்து நடத்திய இரத்த தான முகாம் நடைபெற்றது. கும்பகோணம் PNI கிரவுண்ட் சாப்டர், லயன்ஸ் கிளப் ஆஃப் குடந்தை கிங்ஸ், லயன்ஸ் கிளப் ஆஃப் ஹெரிடேஜ் மற்றும் CSC கணினி மையம் இணைந்து நடத்திய இரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு விநாயகா பல் சிகிச்சையகம் டாக்டர் விக்னேஷ் பிரகாசம் தலைமை தாங்கினார். லயன் கிளப் ஆஃப் ஹெரிடேஜ் சங்க தலைவர் அறிவானந்தம், CSC லயன் ஆனந்தகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். குடந்தை கிங்ஸ் லயன்ஸ் கிளப் தலைவர் அன்பரசன் வரவேற்றார். ரெட் கிராஸ் ரொசாரியோ முகாமை துவக்கி வைத்தார். அரசு மருத்துவமனை ரத்த வங்கி டாக்டர் சுகந்தி தலைமையிலான குழுவினர் ரத்தம் சேகரித்தனர். 100க்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் வழங்கினர். ரத்த தானம் வழங்கிய கொடையாளர்களுக்கு பழ ஜூஸ் மற்றும் நினைவு பரிசு, பாராட்டு சான்றிதழை மாவட்ட ஆளுநர் வழங்கினார். நிறைவில் லயன்ஸ் ராமதாஸ், ஷேக் தாவூத் ஆகியோர் நன்றி கூறினர். இன்னும் அது நிறைய கேன்சர் நோயாளிகள் இவங்க எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்குற ரத்தம் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. யாரெல்லாம் ரத்தம் கொடுக்கலாம் அப்படின்னா லயன்ஸ் கிளப் ஆஃப் குழந்தை கிங்ஸ் அண்ட் லயன்ஸ் கிளப் ஆஃப் ஹெரிடேஜ் அண்ட் CSC கம்ப்யூட்டர் எஜுகேஷனல் சென்டர் இணைந்து 40க்கும் மேற்பட்ட ரத்த தானம் தன்னார்வ ரத்த தானம் செய்தனர். திண்டிவனத்தில் பாட்டாளி ஆட்டோ தொழிற்சங்கத்தின் ஆலோசனை கூட்டத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலர் கலந்து கொண்டு ஓட்டுநர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் ஒருங்கிணைந்த பாட்டாளி ஆட்டோ தொழிற்சங்க ஆலோசனை கூட்டம் சங்க தலைவர் முருகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் செயலாளர் சுரேஷ், பொருளாளர் ராஜி, சட்ட ஆலோசகர் ஜீவா, துணைத் தலைவர் பத்மநாபன், துணை செயலாளர் அப்பாசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர்.
இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வட்டார போக்குவரத்து அலுவலர் சரவணன், மோட்டார் வாகன ஆய்வாளர் முருகேசன், காவல்துறை ஆய்வாளர்கள் விஜயகுமார், பார்த்திபன் ஆகியோர் கலந்து கொண்டு போக்குவரத்து விதிமுறை குறித்து சிறப்புரையாற்றி ஆட்டோக்களில் சங்க பெயர் பேட்ஜ் வழங்கினார். மேலும் இக்கூட்டத்தில் திண்டிவனம் புதிய பேருந்து நிலையத்தில் பாட்டாளி ஆட்டோ தொழிற்சங்கத்திற்கு இடம் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உளுந்தூர்பேட்டையில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் பரிசளிப்பு விழா மற்றும் மாவட்ட அளவிலான வினாடி வினா போட்டி உளுந்தூர்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. உளுந்தூர்பேட்டையில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் பரிசளிப்பு விழா மற்றும் மாவட்ட அளவிலான வினாடி வினா போட்டி உளுந்தூர்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. மருத்துவர் அருண் பாண்டியன் போட்டியை துவக்கி வைத்தார். இளங்கோவன் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு குறித்து பேசினார். முதன்மை குடிமை மருத்துவர் அன்புமணி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளித்தார். தங்கராஜ் தலைமை தாங்கினார். மாவட்ட வட்டார நிர்வாகிகள் இணைந்து ஒருங்கிணைத்தனர். வானவில் மன்ற கருத்தாளர்கள் அறிவியல் பரிசோதனைகள் செய்து மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பங்கேற்றனர். முதலாம், இரண்டாம் இடம் பெற்ற மாணவர்கள் மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வாகினர். கேடயங்கள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. ஜுரம் வந்துருதுன்னு மனசு நினைச்சிட்டு இருந்தான். கெட்ட காத்துனால வரல. பிளாஸ்மோடியம் வைராக்ஸ், பிளாஸ்மோடியம் பாக்சிபாரம். அறிவியல் பரப்புவோம், அறிவியல் மாலாமுட்டி பழனியில் அன்புள்ளம் அறக்கட்டளை சார்பாக தூய்மை பணியாளர்களுக்கு மழைக்கோட் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி வஉசி மத்திய பேருந்து நிலைய வளாகத்தில் செயல்பட்டு வரும் தூய்மை பணியாளர்கள் அலுவலகத்தில் மழைக்காலம் தொடங்கியதால் தூய்மை பணியாளர்களுக்கு உதவிடும் வகையில் அன்புள்ளம் அறக்கட்டளை சார்பாக நகராட்சிக்குட்பட்ட 15, 16, 17, 26 ஆகிய வார்டுகளை பணிபுரியும் பிரிவு 2 மண்டல தூய்மை பணியாளர்கள் 27 நபர்களுக்கு மழையங்கி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து இந்த நிகழ்வின் தலைமையாக அறக்கட்டளை தலைவர் முகமது உசேன், செயலாளர் சையது இப்ராஹிம், பொருளாளர் குழந்தைவேல், இணை செயலாளர் கல்யாண சுந்தரம் மற்றும் இவ்விழாவின் சிறப்பு அழைப்பாளராக பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி அதிமுக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜாவி வர்மா, மதன் பாபு கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு மழையங்கி வழங்கினர். தொடர்ந்து தூய்மை பணியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் மழைக்காலத்தில் உரிய நேரத்தில் இதுபோன்ற பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கி வரும் அன்புள்ளம் அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு தூய்மை பணியாளர்கள் மற்றும் மண்டல அதிகாரிகள், தூய்மை பணி மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்டோர் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இரண்டு வீடுகளில் 30 சவரன் நகை, வெள்ளி பொருட்கள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் திருட்டு.
செங்கல்பட்டு மாவட்டம் பிலாப்பூர் கிராமத்தில் 4 வீடுகளில் தொடர்ந்து நோட்டமிட்டு வந்த கொள்ளையர்கள் இன்று அதிகாலை வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் முன்பக்க கதவை உடைத்து உள்ளே சென்று பீரோவை உடைத்து அதிலிருந்து 15 சவரன் நகை, மற்றொரு வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து அதிலிருந்து 15 சவரன் நகை, வெள்ளி பொருட்கள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் உள்ளிட்டவற்றை திருடி சென்றனர். காலை தாமோதரன் மற்றும் மோகன தயாளன் உறவினர் வீட்டிற்கு சென்று திரும்பிய நிலையில் கதவுகள் உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். உடனடியாக படாலம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் தீவிர சோதனையிட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவசாயிகள் இருவரின் வீட்டிலிருந்து ஏன்னா லைட் வச்சுட்டு சொல்லிட்டு பிடிச்சி எடுத்துக்கிறாங்க. அவங்க வயசமா இருக்க கீழே அப்படி கார்த்திகை 2வது சோமவாரத்தை முன்னிட்டு 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் பழைய GST சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயத்தில் கார்த்திகை 8ஆம் நாள் மற்றும் 2வது சோமவாரத்தை முன்னிட்டு கணபதி ஹோமம் மற்றும் நவகிரகம் ஆகியவற்றுடன் துவங்கி 1008 சங்குகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின்னர் சக்தி விநாயகருக்கு 1008 சங்குகள் மூலம் புனித நீர் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சக்தி விநாயகருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். 1008 சங்காபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் வெற்றி ரியல் நிறுவனர் மற்றும் சுற்று வட்டாரத்தில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். Thank you.